வணக்கம் வெபுட் வியூவர்ஸ், நீங்கள் பாருங்க வெபுட் சேனல். நான் உங்கள் ஹோஸ்ட் பார்த்தி. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட கேட்டும்போது நம்ம பொருட்டோ தான் இந்த ஸ்ட்ராங்கஸ்ட் கேரக்டர் இன் பொருட்டோவா. ஸோ எப்படா இருக்குது இந்த கொஷின் கேட்டிங்கன்னா, மெயின் கேரக்டர் தான் இந்த மெயின் கேரக்டர் அப்படி கேட்குற மாதிரி தான் இருக்குது. பட் இந்த கொஷினுக்கு வந்து போய் ஆன்சர் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, எஸ், நம்ம பொருட்டோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராங்கஸ்ட் கேரக்டர் இன் பொருட்டோ. எப்படி நான் சொல்கிறேன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போதைக்கு நம்ம சைல்ட்ஹுட் பொருட்டோவோ இல்லை இப்போ இந்த பொருட்டோ எடுத்துக்கோங்களேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டைம் ஸ்கிப் முன்னாடி வந்து நம்ம பொருட்டோ ஸ்ட்ராங்கஸ்டான்னு கேட்டிங்கன்னா நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்லியிருப்பேன். பிகாஸ் நம்ம நருட்டோ, சாஸ்கே இந்த மாதிரி நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து இருந்தாங்க ஸ்ட்ராங்கஸ்ட்டுக்கு. நம்ம ஓட்சுட்சுகிஸ் வந்து இருக்காங்க. பட் எர்த்தில் இப்போதைக்கு நம்ம பொருட்டோ தான் ஸ்ட்ராங்கஸ்டான்னு கேட்டிங்கன்னா, நம்ம எர்த்து நம்ம ஹியூமன்ஸை மட்டும் கணக்கு எடுத்துட்டோம்னா பொருட்டோ கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வருவார். பட் இப்போ இருக்கிற நம்ம பொருட்டோ ஜோகனை அவேக்கன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அவர் ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருக்கார் நம்ம எர்த் நம்ம ஹியூமன்ஸ் மத்தியில். பட் ஓட்சுட்சுகி லெவலில் போனோம்னா அவர் ஜோகனை அந்த என்னைக்கு அவேக்கன் பண்ணுறாரோ இல்லை என்னைக்கு கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ண கற்றுக்கிறாரோ, லைக் அப்போ தான் அவர் நம்ம ஓட்சுட்சுகிஸுமே வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். ஏன் ப்ரோ அப்படி சொல்கிறீங்க? அப்படி நம்ம பொருட்டோ எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்காருன்னு கேட்டிங்கன்னா, பொருட்டோ லைக் அவர் பிறக்கும் போதே செம்ம பவர்ஃபுல்லாக தான் பிறந்திருக்காரு. ஸோ எப்படி அது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளான ஒரு ரீசன் தான். நம்ம பொருட்டோ ஆல்ரெடி நீங்கள் நிறைய தடவை பார்த்துருக்கலாம், நம்ம இந்த கிளான் மேரேஜ் மூலிமா நம்ம பவர்ஸ் கிடைக்கிறது. ஆனால் அப்படி பார்க்கும்போது நம்ம பொருட்டோ லிட்ரலி ஒரு யாருக்கு பான்னு கேட்டிங்கன்னா, நம்ம நருட்டோக்கும் நம்ம ஹினாட்டாக்கு. ஸோ நம்ம நருட்டோ ஹினாட்டா வந்து நம்ம 2 கிளான்ஸோட மிகப்பெரிய பவர்ஸ் இருக்குது. 2 மிகப்பெரிய கெக்கெகென்காய். ஒன்று வந்து நம்ம பியாக்கான், இன்னொன்று வந்து நம்ம உசுமாக்கிஸோட சக்ரா ரிசர்வ். ஸோ எப்போதுமே விஷுவல் பவர்ஸ் பற்றி நான் பேசியிருப்பேன். விஷுவல் பவர்ஸ் வந்து அது எப்படி நம்ம சக்ரா வந்து அதிகமாக ஸ்பெண்ட் ஆகுன்ட்டு. அண்ட் இப்படி இருக்கும்போது ஒரு சக்ரா அதிகமாக ஸ்பெண்ட் ஆகிற ஒரு பவருமே அந்த சக்ரா வந்து அந்த அதிகமாக கொடுக்குற ஒரு பவருமே இருந்துச்சுன்னா லிட்டரலி வந்து எந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருப்பான்னு தெரிஞ்சிருக்கும். அண்ட் நிறைய பேர் நீங்கள் நம்ம பொருட்டோ பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம பொருட்டோ வந்து நம்ம நருட்டோட போயிட்டு எனக்கு வந்து நம்ம பியாக்கான் வந்து அவேக்கன் ஆகிட்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் இதை நம்ம நருட்டோ யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்க, ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளான ஒரு ரீசன் தான். ஏன்னா நம்ம பியாக்கான் வந்து அந்த இன்டென்ஸ் ட்ரைனிங் சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஷரிங்கான் மாதிரி வந்து உங்களுக்கு வந்து எமோஷன்ஸ் மூலியமாகவோ அவேக்கன் ஆகாது. இது வந்து இன்டென்ஸ் ட்ரைனிங்கோ இல்லை நீங்கள் நிறைய நேரம் ட்ரெயின் பண்ண தான் அவங்க பியாக்கான் வந்து அந்த அவேக்கன் ஆகும். அவேக்கன் ஆகிறது மீன்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து பியாக்கான்ஸ் இருக்கும். பட் பியாக்கான் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது இல்லை வந்து அந்த நீங்கள் அவேக்கன் பண்ணுறதும் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து அதை ரொம்ப ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து சான்சஸ் வந்து கிடைக்க சான்ஸ் இருக்குது. அண்ட் இதுதான் வந்து நம்ம பியாக்கானோட ஒரு ஹோல் பவர். அண்ட் இப்படி தான் வந்து நம்ம இந்த பியாக்கான் வந்து பண்ணாங்க. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம பியாக்கான் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கும் இதுதான் ஒரு ரீசனாக இருக்குது. அண்ட் இதுதான் அந்த மெயின் ரீசன் கூட சொல்லலாம். அண்ட் இப்படி பார்க்கும்போது தான் வந்து இந்த மாதிரி பவர் இருக்கும்போது லிட்ரலி இந்த ஒரு பவர் வந்து நம்ம எப்படி இந்த பொருட்டோக்கு எதுவுமே ட்ரெயின் பண்ணாமல் எப்படி கிடச்சிருக்கும், அதான் அவரோட மிகப்பெரிய ஒரு கொஷினாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு இன்டென்ஸ் ட்ரைனிங் இருந்தால் மட்டும்தான் இதை வந்து யூஸ் பண்ண முடியும், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் அப்படி இருக்கும்போது எப்படி இதை வந்து அந்த இன்டென்ஸ் ட்ரைனிங் இல்லாமையோ இல்லை வந்து நார்மலாகவே ஒரு சும்மா பொருட்டோ அவேக்கன் பண்ணாருன்னு போய் சொன்னாருன்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிருப்பாங்க. பட் இதுக்கப்புறம் தான் தெரியும் நம்ம பொருட்டோ வந்து போய் சொல்ல அவருக்கு வந்து இருந்தது ஜோகன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பொருட்டோக்கு வந்து ஜோகன் கிடச்சது வந்து நம்ம பெட்டர் தென் பியாக்கான்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு வந்து அந்த பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் நம்ம ஜோகன். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம பொருட்டோ இது வந்து பொய் சொன்னாரான்னு கேட்டிங்கன்னா, அவர் பொய் சொல்ல. அவருக்கு வந்து நம்ம மோமோஷி கூட பேசும்போது அவருக்கு வந்து நம்ம பியாக்கான்னு நினச்சிருப்பாரு. பட் அவருக்கு வந்து அப்போ அது ஜோகன் தெரியாது. ஸோ இதுதான் வந்து அந்த ஹோல் கான்செப்ட். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம பொருட்டோ ஸ்ட்ராங்கஸ்ட் கேரக்டர்னால் இதுக்கு தான் ஒரு ரீசன். நம்ம பொருட்டோ வந்து உசுமாக்கியோட சக்ரா ரிசர்வ் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம உசுமாக்கிஸோட சக்ரா ரிசர்வ் மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விஷயமே வந்து இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த உசுமாக்கிஸோட இந்த ஹோல் ஸ்ட்ரக்சர் நேச்சர். அண்ட் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொருட்டோ எந்தளவுக்கு யூஸ் பண்ணுறாரோ அவர் வந்து அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக மாறுவார். அண்ட் இதுக்கு மூலிமா நம்ம ஹியூமன்ஸ் மத்தியிலையும் ஏன் அவர் பவர்ஃபுல்னு சொல்கிறேன்னா, ஆல்ரெடி வந்து அவர் நம்ம மினட்டோட நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஜூட்ஸும் நம்ம டெலிபோர்ட்டேஷன் ஜூட்ஸ் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டார். அண்ட் இது மூலியம் வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப பவர் கொடுக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பவரை வந்து பக்காவாக வந்து நம்ம டெலிபோர்ட்டேஷனில் வந்து அவர் யூஸ் பண்ணுறாரு என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் இந்த பவர் வந்து பக்காவாக யூஸ் பண்ணும்போது இந்த ஜுட்ஸூஸ் வந்து அவருக்கு அதிகமாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம பர்பிள் லைட்னிங் நேச்சர். ஸோ நம்ம பொருட்டோட்ட 3 நேச்சர் இருக்குது. நீங்கள் வந்து நல்லா நோட்டீஸ் பண்ணால் அவர் நிறைய தடவை வாட்டரையும் நிறைய தடவை விண்டு அந்த மாதிரி எல்லாத்தையுமே யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம பொருட்டோ இந்த வாட்டர் நம்ம விண்ட் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணும்போது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் எந்தளவுக்கு வந்து அந்த பவர்ஃபுல்லாக இருந்திருப்பாருன்ட்டு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம பொருட்டோ வந்து அந்த இன்னும் பவர்ஃபுல்லான்னு கேட்டிங்கன்னா, எஸ், நம்ம பர்பிள் லைட்னிங் அவரால் சிடோரி கற்றுக்க முடியும். சிடோரி கற்றுக்கும் போது இன்னொன்று என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா,
சிடோரி கற்றுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு டஃப்பான விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து நம்ம விஷுவல் பவர்ஸ் வந்து வேணும். அண்ட் நம்ம போருட்டோட பியாக்கான் இருக்குது. அண்ட் நம்ம ரசங்கன், நம்ம ரசங்கன் பற்றி நான் பேச வேணாம். நம்ம போருட்டோ ஆல்ரெடி வந்து நிறைய ரசங்கான் அவரே வந்து உருவாக்கி வச்சிருக்காரு. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு நம்ம போருட்டோ வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான ரீசன் இந்த ஒரு விஷயம் கூட நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ஒரு ப்ராப்ளம் வந்து எல்லாருக்குமே இருந்திருக்கும். ஸோ நம்ம சாஸ்கே, நம்ம நருட்டோ, இந்த 2 பேருமே நம்ம பியாக்கான் இல்லை நம்ம இந்த ஒரு நம்ம ஷரிங்கான், அதுக்கப்புறம் வந்து நம்ம நிஞ்சிட்ஸ் இந்த பவர்ஸ் வச்சுருக்கும் போது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எந்தளவுக்கு வந்து அவங்க 2 பேரும் பவர்ஃபுல்லாக இருந்தாங்கன்ட்டு. பட் அதை விட நீங்கள் பார்க்கும்போது எல்லாருக்குமே தெரிஞ்ச இன்னொரு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பியாக்கான், ஷரிங்கான்லாம் இருக்குது, அதெல்லாம் விட்டுடலாம். பட் இந்த சாஸ்கேவோட இந்த ப்ரைமான ஒரு நம்ம சிடோரி நம்ம ககாஷிட்டேருந்து கற்றுக்கிட்டது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோட ரசங்கான் தன்னோட மினட்டோ, தன்னோட ஃபாதர் எல்லாம் வந்து நம்ம ஜிரையா சென்சேட்டேருந்து கற்றுக்கிட்டது. அண்ட் இப்படி இருக்கும்போது இந்த 2 விஷயங்களுமே இப்போ இருக்குது. அண்ட் ஒரு இடத்துல கூட காமிச்சிருப்பாங்க, எது பெருசுன்னு அடித்து காட்டுற அதே மாதிரி வந்து நம்ம அந்த டேங்கை உடைக்கும் போது நம்ம ஷிடோரி வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு அசாசினேஷன் ஜுட்ஸு மாதிரி, லைக் நீங்கள் அதை வந்து ஒரு பாயிண்டில் வந்து கண்ட்ரோல் பண்ணணும், இல்லை பாயிண்டில் வந்து அந்த அடிக்கணும் தான் நீங்கள் அதை பர்ஃபெக்டாக அடிக்கலாம். பட் நம்ம ரசங்கன் வந்து அந்த ஒரு ஓவரால் டேமேஜ் கொடுக்குறது, ஐ மீன் இப்போ ஓவராலாக நீங்கள் வந்து ஒருத்தனை போட்டு கொள்ளணும் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா நீங்கள் ரசங்கன் வந்து ஒரு பெஸ்ட் விஷயம் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு வந்து அந்த பவர்ஃபுல்லான ஒரு ஜுட்ஸு. ஸோ அப்படி இருக்கும்போது போருட்டோவில் 2த்தையுமே வந்து நம்மளால் பண்ண முடியும். போருட்டோவால் 2த்தையுமே வந்து யூஸ் பண்ண முடியும். பிகாஸ் இப்போதைக்கு அவர் ரீசெண்டாக வந்து பர்பிள் லைட்னிங்குமே வந்து யூஸ் பண்ணார். ஸோ அதுவுமே வந்து தி மோஸ்ட் பிக்கஸ்ட் திங்ஸ் தான். ஏன்னா பர்பிள் லைட்னிங் யாராலுமே சிம்பிளாக யூஸ் பண்ணவே முடியாது. அண்ட் யூஸ் பண்ணதுக்கு முடியாதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு ரீசன் தான். ஏன்னா பர்பிள் லைட்னிங் ரொம்ப ரொம்ப டஃப்பான ஜுட்ஸு. நம்ம ககாஷியே வந்து யூஸ் பண்ணியிருப்பார். பட் அவராலுமே வந்து அதை வந்து யூஸ் பண்ண முடியாததுக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். பட் நம்ம போருட்டோ வந்து அந்த ஈஸியாக யூஸ் பண்ணுறாரு, ரொம்ப ரொம்ப ஈஸி. லைக் லிட்டரலி நீங்கள் வந்து அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ நம்ம லேட்டஸ்ட் சாப்டர் அவர் எந்தளவுக்கு ஈஸியாக யூஸ் பண்ணாருன்ட்டு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம போருட்டோ ஒரு தி மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் கேரக்டர் தான். அண்ட் இந்த ஒரு விஷயத்துக்காகவே நம்ம போருட்டோ வந்து நம்ம ஹியூமன்ஸோட ஸ்ட்ராங்கஸ்ட்டு. பட் நீங்கள் வேறு ஒரு டைப் ஆஃப் இதில் வந்து எடுத்துக்கிட்டீங்க, இல்லை நம்ம போருட்டோ ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட்னு சொல்லிட்டீங்களா ப்ரோ, அது எப்படி நம்ம போருட்டோ ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருப்போம் நம்ம ஓட்சுஸ்கி லெவல் எடுத்துக்கிட்டோம்னா, லைக் மோஸ்ட்லி நம்ம ஓட்சுஸ்கி லெவல் எடுக்கும் போது அவருக்கு வந்து 2 விஷயங்கள் இருக்குது. நம்ம ஜோகன் ஃபஸ்ட்டு அவேக்கன் ஆகணும். அண்ட் ஜோகனுக்கு அடுத்தது வந்து நம்ம ஏற்கனவே ஓட்சுஸ்கி வந்து ஃபைட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ லிட்டரலி வந்து அவர் நிறைய தடவை வந்து நம்ம ஓட்சுஸ்கிஸ் வந்து ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்கார். அண்ட் ஃபைட் பண்ண வந்து ஒருத்தருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரும்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜோகன். ஸோ ஜோகன் வந்து நம்ம ஓட்சுஸ்கிலே வந்து ரொம்ப ரொம்ப மோஸ்ட் பவர்ஃபுல்னு சொல்லலாம். அண்ட் ஓட்சுஸ்கியில் வந்து நிறைய ரெனேகான் பார்த்துருப்பீங்க, ஷரிங்கான் பார்த்துருப்பீங்க. அண்ட் நம்ம ரெனேகான், அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெனேகான்லேயே நம்ம எல்லோ ரெனேகான், பர்பிள் ரெனேகான். ஸோ நம்ம எல்லாருமே மோஸ்ட்லி பார்த்துருக்க பர்பிள் தான். பட் எல்லோ ரெனேகான் பார்த்துருப்பீங்க, நம்ம பியாக்கான், டென்சேகான், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. அண்ட் பியாக்கான்லேயே வந்து பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பியாக்கான் வந்து நம்ம காகியோடது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஃபார்ம்ஸ், நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. அண்ட் இப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நம்ம போருட்டோ வந்து நம்ம வச்சுருக்கிறது நம்ம ஜோகன். ஸோ அதுதான் வந்து இந்த மோஸ்ட் பவர்ஃபுல். அண்ட் அதுதான் வந்து இந்த மோஸ்ட் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானு கேட்டிங்கன்னா நம்ம காட் ஆஃப் நம்ம ஓட்சுஸ்கின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ நம்ம ஓட்சுஸ்கி கடவுளோட பவர். அண்ட் அதை வந்து நம்ம போருட்டோட வந்து இருக்குது. ஸோ இதை தவிர்த்து அவர் வந்து நம்ம போருட்டோ நம்ம ஜோகன் அவேக்கன் பண்ணார்னா லைக் அவர் தான் தி ஸ்ட்ராங்கஸ்ட் கேரக்டர் இன் போருட்டோ. அண்ட் எப்படி ப்ரோ நம்ம இந்த இதை வந்து நீங்கள் கேட்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு பொறுத்த வரைக்கும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறது சிம்பிளாக, நம்ம போருட்டோ ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சு வந்து நம்ம இந்த ஜோகன் வந்து அவேக்கன் பண்ணிட்டான்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிட்டு. பிகாஸ் அவருக்கு இப்போ நம்ம ஜோகன் வந்து இப்போதைக்கு அவருக்கு மேனிஃபெஸ்டேஷன் ஆகிட்டு, மேனிஃபெஸ்டேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவேக்கனிங் த பவர்ஸ் அண்ட் கண்ட்ரோலிங் த பவர்ஸ். அண்ட் இப்போதைக்கு போருட்டோக்கு வந்து நம்ம ஜோகனுக்கு வந்து அந்த என்னென்ன பவர்ஸ் இருக்குதுன்னு தெரியுமான்னு கேட்டிங்கன்னா தெரியாது. அண்ட் அதை எப்படி யூஸ் பண்ண தெரியும்னா தெரியாது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து அவர் இதை தான் வந்து இப்படி தான் யூஸ் பண்ணணும். அண்ட் நமக்குமே இன்னும் கிஷிமோட்டோ வந்து அந்த பவர்ஃபுல்லான ஒரு விஷயங்கள் கொடுக்கல. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஜோகன் வந்து என்ன பண்ணணும், இல்லை ஜோகன் வந்து எப்படி நடக்கும், இல்லை அந்த மாதிரி எந்த விஷயங்களுமே நமக்குமே வந்து தெரில. ஸோ ஐ திங்க் நம்ம கிஷிமோட்டோ வந்து நிறைய ஒரு பவர்ஸ் கொடுப்பா தான் நான் நினைக்கிறேன். அண்ட் நம்ம போருட்டோ நிறைய பேர் வந்து மெசேஜ் மோட் கற்றுக்கணுமான்னு கேட்குறீங்க. ஸோ அதையும் கற்றுக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க. லைக் அவர் தான் வந்து தி மோஸ்ட் பவர்ஃபுல். ஸோ அந்தளவுக்கு வந்து செம்ம பவர்ஃபுல்லாக இருப்பார். ஸோ எனக்கு தெரிஞ்சது நம்ம போருட்டோ மோஸ்ட்லி ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான காரணம் வந்து இதுதான். அண்ட் இந்த ஒரு கேரக்டர் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப பவர் கொடுக்குறதுக்கும் மெயினான ரீசன் இதுதான் இருப்பார். அண்ட் ஓகே, ஸோ இதுதான் நம்ம மோஸ்ட்லி நம்ம பார்க்கணும் நம்ம போருட்டோ வந்து எப்படி பண்ணுறாருன்ட்டு.
அண்டு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொருட்டோவால் இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி முடிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட்டும் அவர் தான் நான் நினைக்கிறேன் நம்ம பொருட்டோ வர்ஸில். லைக் பொருட்டோ தான் நம்ம பொருட்டோலே ஸ்ட்ராங்கஸ்ட். நல்லா இருக்குல்ல, எப்படி நம்ம ஏரன் ஏகர் சொன்னோமோ அதே மாதிரி தான். ஸோ ஐ திங்க் நம்ம பொருட்டோ தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பர்ஃபெக்டாகவும் வந்து ஒரு உசுமாக்கி அண்ட் நம்ம ஒரு யூகாக்கு வந்து பிறந்து பிறந்தாலும் ஒரு நல்ல ஒரு கேரக்டராக இருக்கார். அவருக்கு வந்து நம்ம சுருட்டோன்னு ஒரு குழந்தை பிறந்தா கண்டிப்பாக வந்து அதான் ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருக்கும் ஐ திங்க். ஓகே, ஸோ நீங்கள் எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஹோஸ் பாஸ் ஆஃப். ஸோ குட் ஃப்ரெண்ட்ஸ்.